How many months holding? So these are discarded. These are not planted. மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், ஹைடெக் வாழ்க்கை என சொகுசாக வாழ்ந்து வந்த இவர்தான் விஷால். ஹரியானாவைச் சேர்ந்தவர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் டெக்னோ பார்க் வளாகத்தில் உள்ள ஒரு முன்னணி ஐடி நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்து வந்திருக்கிறார். ஒரு ஐடி மேனேஜர் வீட்டுக்குள் எதற்காக போலீஸ் வருகிறது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கு காரணம் விஷாலின் ஹாபி. ஆம், கார்ப்பரேட் உலகில் வேலை பார்க்கும் பலருக்கும் ஏதாவது சைட் பிசினஸ் அல்லது ஹாபி வளர்த்துக் கொள்ளும் ஆசை இருக்கும். அப்படிதான் நம்ம ஊர்க்காரர்கள் வீட்டில் மணி பிளான் வளர்ப்பார்கள் அல்லது மாடித்தோட்டம் போடுவார்கள். ஆனால் விஷாலோ ஒரு படி மேலே போய் நாம ஏன் பெட்ரூமில் ஒரு பச்சை பசேல் என கஞ்சா தோட்டம் அமைக்க கூடாது என்று யோசித்து அதை செயலாக்கியும் காட்டியிருக்கிறார். How many months holding? So these are discarded. I just use the compost. Compost soil. கேரளாவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் கார்ப்பரேட் ஊழியர்களிடையே போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க கேரள காவல்துறை ஆபரேஷன் தூபான் என்ற தீவிர சோதனையை மாநிலம் முழுவதும் நடத்தி வருகிறது. திருவனந்தபுரம் ஸ்ரீகாரியம் பகுதி போலீசாருக்கு டெக்னோ பார்க் ஊழியர்கள் தங்கியிருக்கும் சில அடுக்குமாடி குடியிருப்புகளில் போதைப் பொருள் புழக்கம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் விஷால் தங்கியிருந்த 17வது மாடி பிளாட்டின் கதவை அதிரடியாக தட்டியிருக்கிறார்கள். கதவை திறந்த விஷால் போலீசாரை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். போலீசார் வீட்டிற்கு நுழைந்து சோதனை செய்தபோது அவருடைய 2 BHK பிளாட்டின் பெட்ரூமில் ஒரு மினியேச்சர் கஞ்சா தோட்டம் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜன்னல் ஓரத்திலும் அறையின் உள்ளேயும் பூந்தொட்டிகள் மற்றும் சிறிய பாத்திரங்களில் வளர்க்கப்பட்டு வந்த சுமார் 30 சென்டிமீட்டர் உயரம் வரை வளர்ந்திருந்த 70 கஞ்சா செடிகளை போலீசார் சம்பவ இடத்திலேயே பறிமுதல் செய்திருக்கிறார்கள். விஷாலுக்கு ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு அதிகளவில் இருந்துள்ளது. போதை வஸ்தோ உணவுப் பொருளோ எதுவாக இருந்தாலும் ரசாயனம் கலக்காமல் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதில் மனிதர் மிகவும் பிடிவாதமாக இருந்திருக்கிறார். அதனால் அமேசான், பிளிப்கார்ட் என ஆன்லைனில் தேடி தேடி கஞ்சா செடிகளுக்கான பிரத்யேக இயற்கை உரங்களையும் வைட்டமின் ஊட்டச்சத்துகளையும் ஆர்டர் செய்து வரவழைத்து இயற்கை விவசாய முறையில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்திருக்கிறார். போலீசார் விஷாலிடம் நடத்திய விசாரணையில்